முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணையை பற்றித்தான் நான் கூற வந்திருக்கின்றேன். உன்னுடைய துணை இரகசிய உறவு வைத்து இருக்கின்றார் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் நிச்சயம் இல்லை தங்கமே. நீ யாரோ பேரின் பேச்சை கேட்டு உன்னுடைய துணையை நீ சந்தேகம் கொள்கின்றாய். ஆனால் நிச்சயம் அவர் உன்னை விட்டு நீங்காமல் உனக்கு உண்மையாகத்தான் இருக்கின்றார். இருந்தும் உன்னுடைய மனதில் சந்தேகம் நிறையவே இருக்கின்றது. என் உறவு என்னை விட்டு சென்று விடுவாரோ, வேறு யாருடன் தொடர்பில் இருப்பாரோ என்ற உன்னுடைய மன குமுறல் எனக்கு நன்றாக தெரிகின்றது. அழுகாதே தங்கமே, நிச்சயம் அவ்வாறு இல்லை. உன்னுடைய துணை உன்னை மட்டும்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார். நீ முதலில் அவரை நம்பு. அவர் உனக்கு தவறு செய்வது போல் தோன்றினால் நேருக்கு நேராக அவரிடம் மனம் விட்டு பேசி கேட்டுவிடு. அப்பொழுது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அப்படி ஒரு இரகசிய உறவில் உன் துணை இருந்தால் நீ அவரை விட்டு சற்றும் யோசிக்காமல் விலகிவிடு. இல்லை என்றால் அவரை தப்பாக நினைத்ததற்கு மன்னிப்பு கேட்டுவிடு. ஆனால் நான் சொல்கின்றேன், உன்னுடைய துணை அவ்வாறு இல்லை. அவர் உன்னை மட்டும்தான் மிகவும் நேசிக்கின்றார். இந்த உலகத்தில் சந்தேகம் என்பது எல்லோருக்கும் வரக்கூடியது ஒன்றுதான். ஆனால் அதை நீ உன் துணையின் மீது எக்காரணத்தை கொண்டும் படவே கூடாது. அப்படி நீ பட்டுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கைத்தான் வீணாகிவிடும். உனக்கு என்று உன் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீ அவர்களுடன் நேரத்தை செலவிடு. உன் பிள்ளைகள் முகத்தை பார்த்தாலே உனக்கு பாதி வலிகள் மறந்து போய்விடும். நான் உன்னுடனேயே உனக்குள்ளே மற்றும் நீ பார்க்கும் அனைத்துமாய் உன் அப்பா நான் இருக்கின்றேன். நீ என்னவாக இருந்தாலும் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.